நடிகர் அஜித் தாம் வாக்களிக்க இருக்கக்கூடிய திருவான்மியூர் வாக்குச்சாவடி மையத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இன்னும் சில நிமிடங்களில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது தமிழகத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் பொதுமக்கள் அனைவரும் தாங்கள் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களுக்கு நேரில் சென்று ஜனநாயக கடமையை ஆற்ற காத்திருக்கிறார்கள். இந்த சூழலில் நடிகர் அஜித்தும் தமது ஜனநாயக கடமையை ஆற்ற அங்கு வாக்குச்சாவடி மையத்திற்கு சென்று காத்திருக்கிறார். இந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வாக்களிக்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் என்னென்ன விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது தொடர்பான அனைத்து அறிவுறுத்தல்களும் தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சரவணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சரவணன். தற்போது நடிகர் அஜித்குமார் வாக்களிக்க இருக்கக்கூடிய அந்த திருவான்மியூர் வாக்குச்சாவடி மையத்திற்கு அவர் வருகை தந்திருக்கிறார். என்னென்ன விவரங்கள் சரவணன்? நடிகர் அஜித்குமார் தற்பொழுது வாக்களிப்பதற்காக அவர் திருவான்மியூர் திருவீதி அம்மன் கோயில் தெருவில் இருக்கக்கூடிய மாநகராட்சி தொடக்கப்பள்ளிக்கு தற்பொழுது வந்திருக்கிறார். அவர் அந்த வாக்குச்சாவடி எண் 231 அவர் அவருடைய ஓட்டு இருக்கிறது. அங்குதான் தற்பொழுது வந்திருக்கிறார். அவருடைய உதவியாளர்களுடன் அவர் இறங்கி தற்பொழுது அவர் வரிசையில் நிற்பதற்காக வந்தார். ஆனால் அந்த குறிப்பிட்ட அவருக்கு ஓட்டு இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடியில பெரிய பொதுமக்கள் யாரும் வரிசையில் நிற்காதனால அவர் தற்பொழுது வாக்குச்சாவடிக்கு சென்றிருக்கிறார். அதே வேளையில் 7 மணிக்கு தான் வாக்குப்பதிவு தொடங்குகிறது. எனவே தற்பொழுது அவருடைய அடையாள அட்டை உள்ளிட்ட விவரங்களை கொடுத்து அவருக்கு அங்கு வாக்கு இருப்பதை தேர்தல் வாக்குச்சாவடி அலுவலர்கள் உறுதி செய்த பிறகு தற்பொழுது அவர் வாக்களிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியதும் அவர் வாக்களிக்கிறார். ஏற்கனவே அவருக்கு வழக்கமாக திருவான்மியூரில் இருக்கக்கூடிய அந்த பழைய வீடு அவருக்கு இங்க இருந்தது. ஆனால் அவர் குடியிருப்பது பனையூர் பகுதியிலே குடியிருந்தாலும் ஏற்கனவே திருவான்மியூர் பகுதியில் தான் அவருக்கு வீடு இருந்தது. போஸ்டி வார்டு பகுதியில் அவருடைய வீடு. எனவே அந்த முகவரியில் தான் அவருக்கான இந்த வாக்காளர் அடையாள அட்டை இருக்கிறது. எனவே ஒவ்வொரு வருடமும் காலையிலேயே முதலில் வாக்களிப்பதற்காக அவர் 6:30 மணி அளவிலிருந்து ஒரு 7 மணிக்குள் வழக்கமாக அவரது குடும்பத்தினர் விடுவார். தற்பொழுது அவர் இன்றைய தினம் வாக்களிப்பதற்கு அவர் தனியாகத்தான் வந்திருக்கிறார். அதே வேளையில வழக்கமாக வாக்களிக்கும் பள்ளியில அவருக்கு இன்று இல்லாமல் அவருடைய வாக்குச்சாவடி மாற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பெல்லாம் திருவான்மியூர் குப்பம் கடற்கரை சாலையில அவர் அங்க இருக்கக்கூடிய ஒரு மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் தான் அவருடைய ஓட்டு அங்க இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி தான் இருக்கும். ஆனால் தற்பொழுது அந்த பள்ளியில மொத்தம் 8 வாக்குச்சாவடிகள் அதில் 4 குறைக்கப்பட்டு மீதி 4 வாக்குச்சாவடிகள் அருகில் இருக்கக்கூடிய இந்த திருவீதி அம்மன் கோயில் தெருவில் இருக்கக்கூடிய மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில அதுக்கான வாக்குச்சாவடி மாற்றப்பட்டு விட்டது. எனவே முந்தைய நாளே அவருடைய ஊழியர்கள் எங்கு வாக்கு இருக்கிறது என்பதை உறுதி செய்த பிறகுதான் தற்பொழுது இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். அஜித்குமார் வந்திருப்பதனால அவருடைய ரசிகர்கள் நிறைய பேர், அதே போல அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் என பலரும் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள்.